பொதுவாக நம் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது என்னவென்றால், தினமும் அதிகாலையில் எழுந்து கடவுளை தேட வேண்டும் என்பதே அந்த ஆசை. ஆண்டவருக்கு நம்முடைய முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முயற்சி எப்படி இருக்கிறது தெரியுமா? சில நேரங்களில் களைப்பா இருக்கிறது என்று அதிகாலை ஜெபத்தை விட்டுவிடுவோம். நமது சுய தேவைக்காக இரவு சிறிது பிந்தி உறங்க சென்றாலும் அதிகாலை ஜெபம் இருக்காது. வார இறுதி நாட்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். ஓய்வுதான் முக்கியம் என்று அதிகாலை ஜெபத்தை விட்டுவிடுகிறோம். உண்மைதானே? வாருங்கள் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கலாம். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்து அவருடைய மகிமையை பார்க்கும்படி வாஞ்சித்து காத்திருந்த சங்கீதக்காரனைப் போல அவளோடு இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். குறிப்பெடுத்து மீண்டும் மீண்டும் வாசித்து கற்றுக்கொள்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் தம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக செய்வாராக. இது எத்தனை சந்தோஷம் இல்லையா? சரி, இப்பொழுதும் நாம் மார்க்கு 1 அதிகாரம் 35 வசனம் முதல் 2 அதிகாரம் 5 வசனம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 1 அதிகாரம் 35 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு பிஸியான சுறுசுறுப்பான ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்வரும் திங்கட்கிழமை என்று அநேக ஊழியர்கள் ஓய்வெடுப்பதை நான் அறிவேன். அதற்காக நான் அவர்களை குற்றம் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் நானும் அப்படித்தான் செய்தேன். ஆனால் கடந்த சில வருடங்களாக நான் அப்படி செய்வதில்லை. ஆனால் இங்கே இயேசு அதிகாலையிலேயே எழுந்து ஜெபிப்பதற்காக தனிமையான ஒரு இடத்திற்கு செல்வதை பார்க்கிறோம். இது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாடம் இல்லையா? மார்க்கு 1 அதிகாரம் 36 முதல் 39 வரை பாருங்கள். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். பாருங்கள், இது சுவிசேஷத்தின், அதாவது நற்செய்தியின் ஆரம்பமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு தம்முடைய போதனையின் மூலமாக ரட்சிப்பிற்கு ஏதுவான காரியத்திற்கு, அதாவது தம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இயேசுவின் போதனை மட்டும் உங்களை ரட்சிக்காது. மாறாக சிலுவையில் அவர் செய்து முடித்த கிரியைகளே நம்மை ரட்சிக்கிறது. அவர் கலிலேயா தேசம் எங்கும் உள்ள அவருடைய ஜெப ஆலயங்களிலே பிரசங்கித்து பிசாசுகளை துரத்தினார் என்பதை கவனிக்க வேண்டும். தம்முடைய 3 ஆண்டு கால ஊழியத்திலே அவர் அந்த பகுதி முழுவதிலும் பணி செய்கிறார். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் கடைசி அற்புதத்திற்கு நாம் வருகிறோம். மீண்டும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே அசுத்த ஆவிகளின் வல்லமை மிக பெரிய அளவில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வேதாமத்தில் இப்படிப்பட்ட 3 காலகட்டங்கள் உண்டு. ஒன்று மோசேயின் காலம், மற்றொன்று எலியாவின் காலம், இன்னொன்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலம். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் கடைசி அற்புதத்திற்கு நாம் வருகிறோம். இந்த பகுதியிலே பார்க்கும் இவை அனைத்துமே குணமாக்குவதற்கு மிகவும் கடினமானவைகளாகவும் ஒவ்வொன்றும் முற்றிலும் வேறுபட்டவைகளாகவும் இருந்தன. இந்த முறை குணமாக்கப்பட்டவர் ஒரு குஷ்டரோகி. லேவிய ராமத்திலே நாம் காண்கிறபடி குஷ்டரோகம் என்பது முற்றிலும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அல்ல. ஆனால் அது அந்நாட்களிலே மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. அது நிச்சயமாக ஒரு கொடூரமான நோயாகும். ஏனென்றால் அது பாதிக்கப்பட்டவர்களின் சரீரத்தை உருக்குலைத்து ஊனமாக்கி அவரை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்தது. பாருங்கள், மார்க் 1 அதிகாரம் 40-41 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இந்த அற்புதத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான பக்கமும் இருக்கிறது. பொதுவாக யாரும் ஒரு குஷ்டரோகியை தொடுவதில்லை. இந்த மனிதன் பல வருடங்களாக யாராலும் தொடப்படாமல் இருந்திருக்கிறான். அவனாலும் யாரையும் தொட முடிந்திருக்கவில்லை. அவனுடைய குடும்பத்தினர் அவனுக்கான உணவையும் பானத்தையும் வெளியே கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றிருப்பார்கள். அவர்கள் அங்கே இருந்து சென்ற பிறகு அவன் வந்து அதை எடுத்திருப்பான் என்றும் நான் நினைக்கிறேன். அநேகமாக அவன் தூரத்திலிருந்து அவர்களுக்கு கை அசைத்திருக்கலாம். ஆனால் அவனால் ஒருபொழுதும் அவர்களிடத்தில் மீண்டும் வரவோ
அவர்களை தன் கைகளிலே அணைத்து கொள்ளவோ அல்லது அவர்களை தொடவோ முடிந்திருக்காது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் இந்த மனிதனை தொட்டு அவனை சுகமாக்குகிறார். மார்க் 1 42 முதல் 44 வரை பாருங்கள். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்குவது என்பது மோசேயின் நியாயப்பிரமாண சடங்கின்படி நடக்க வேண்டியதாய் இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறவில்லை. மார்க் 1 45 அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். கவனித்தீர்களா? சுகம் பெற்ற இந்த மனிதன் இதை குறித்து அமைதியாக இருப்பதற்கு பதிலாக வெளியே சென்று இதை எல்லா இடங்களிலேயும் பரப்பினான். ஒரு காரியத்தை நீங்கள் வெளியே கொண்டு வர விரும்பினால் அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கள். அதை செய்தித்தாள்களிலோ அல்லது வானொலியிலோ, இன்ஸ்டாகிராமிலோ, முகநூலிலோ அல்லது பிற பொது தளங்களிலோ போடுங்கள். அதைத்தான் அந்த மனிதன் செய்தான். ஒரு செய்தியை தீயாக பரப்புவது என்றால் காட்டு தீ போல ஒன்றை பற்ற வைப்பதாகும். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு போதகர் அரிசோனாவில் உள்ள பிரிஸ்காட் என்ற இடத்துல ஒரு சபையிலே கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் அங்கிருந்த போதகரிடத்தில் நகைச்சுவையாக, இந்த வாரம் இங்கே மக்கள் கூட்டத்தை கூட்ட விரும்பினால் இந்த இடத்திற்கு தீ வைத்து விடுங்கள் என்று கூறினாராம். அவர் கூறியது போலவே ஞாயிற்றுக்கிழமை இரவு போதகர் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது உண்மையிலேயே தீ விபத்து நடந்துவிட அந்த நபர் திடீரென்று எழுந்து சண்டே ஸ்கூல் பகுதிக்கு வெளியே நடந்து சென்றுவிட்டு பின்னர் உள்ளே திரும்பி வந்து அந்த போதகரை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு, நண்பர்களே, ஆலயத்திலே தீப்பற்றி எரிகிறது என்று கூறினார். மேலும் அவர் மக்களை ஒழுங்கான முறையிலே கவனமாக வெளியேறும்படியாகவும் கேட்டுக்கொண்டார். அதற்குள் சைரன் சத்தமும் தீயணைப்பு வண்டிகள் வரும் சத்தமும் கேட்டது. அந்த வாரம் முழுவதும் அந்த கூட்டங்களுக்கு மக்கள் அதிகமாக வந்தார்கள். முதலாவது அந்த கூட்டத்தை பற்றிய அறிவிப்பு செய்தித்தாளின் கடைசி பக்கத்திலே தான் போடப்பட்டிருந்தது. ஆனால் திங்கட்கிழமை அன்று ஆலயத்திலே நடந்த தீ விபத்தை பற்றிய விபரத்தோடும் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்ற உறுதியோடும் அது முதல் பக்கத்திலேயே வந்துவிட்டது. அதனால் வாரம் முழுவதும் மக்கள் கூட்டமாக வந்தார்கள். அதற்கு பிறகு கூட்டங்களை நடத்தவிருக்கும் ஒவ்வொரு போதகரிடமும் அந்த இடத்திற்கு தீ வைக்கும்படி அவர் வேடிக்கையாக ஆலோசனை சொல்ல தொடங்கினாராம். சரி, குணமடைந்த இந்த மனிதன் அந்த செய்தியை தீயாக பரப்பினான். இருந்தாலும் அவன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். மார்க் சுவிசேஷத்தின் இந்த பகுதியை குறித்து போதகர் ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது இவ்வாறு சொன்னார். கவனியுங்கள். கர்த்தர் அவனிடம் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். அவனோ எல்லாரிடமும் சொன்னான். ஆனால் கர்த்தர் நம்மை எல்லாரிடம் சொல்கிறார், நாமோ யாரிடமும் சொல்வதில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, இது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது இல்லையா? சுத்தம் பண்ணப்பட்ட இந்த குஷ்டரோகியின் கீழ்ப்படியாமை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கும் கீழ்ப்படியாமையை விட மோசமானதல்ல என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாரிடமும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஆனால் நாமோ யாரிடமும் சொல்வதில்லை. இருந்தாலும் அவன் அந்த செய்தியை தீயாக பரப்பியதன் காரணமாக மக்கள் கூட்டமாக வந்தார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து சில காலங்களுக்கு கப்பர்நகூமை விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்தது. சரி, இப்பொழுது மார்க் 2 பார்ப்போம். 2 என்பதும் செயல்கள், அற்புதங்கள் நிறைந்த மற்றொரு அதிகாரமாகும். இது உண்மையிலேயே 1 தொடர்ச்சியாகவே இருக்கிறது. பாருங்கள், மார்க் 2 1 சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. சில நாட்களுக்கு பிறகு அவர் கப்பர்நகூமுக்குள் பிரவேசித்தார் என்பதை பார்க்கிறோம். நான் முன்பே சொன்னது போல அவர் தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்திலிருந்து கப்பர்நகூமுக்கு தம்முடைய தலைமையகத்தை மாற்றியிருந்தார். நாம் அறிந்து கொள்கிறபடி கப்பர்நகூம் தான் 3 ஆண்டு கால பூலோக ஊழியத்தின் தலைமையகமாக தொடர்ந்து இருந்தது. அவரால் குணமாக்கப்பட்ட குஷ்டரோகி இயேசு தன்னிடம் செய்யும்படி சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் வெளியே சென்று எல்லாரிடமும் சொன்னதன் காரணமாக அவர் வனாந்தரமான இடங்களுக்கு பின்வாங்க வேண்டியதாக இருந்தது என்று நாம் 1 பார்த்தோம். அதனால் மக்கள் கூட்டம் அவர் மேல் மொய்த்து கொண்டபடியால்
இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் போனது. கர்த்தராகிய இயேசு வெறும் அற்புதங்களை செய்கிறவராக மட்டும் வராததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். இதுவே தம்மை அடையாளப்படுத்தும் ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை. இந்த மனிதனும் மற்றவர்களும் தம்முடைய அற்புதங்களை பற்றி பேசுவதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு ஆவிக்குரிய ஊழியத்திற்காகவே வந்திருந்தார். உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரிப்பதற்கே அவர் வந்திருந்தார். இப்படிப்பட்ட விளம்பரம் சுவிசேஷத்தை மறைத்து விடுகிறது. சரி, மிகவும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு குணமாக்குதல் அல்லது அந்நிய பாஷைகளை பேசுதல் போன்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மக்களை நாம் முக்கியப்படுத்தாததற்கான காரணங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? ஒருவேளை இக்காலத்திற்கு இவை வரங்களாகவே இருந்தாலும் அவர்கள் வண்டியை குதிரைக்கு முன்னாலே பூட்டுவது போல தலைகீழாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு சபையில் உள்ள பெரியவர் தங்கள் போதகரிடத்தில் வந்து, உங்களைப் போலவே ஒருவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், அதோடு அவரிடம் குணமாக்கும் ஊழியமும் இருக்கிறது என்று கூறினார். அதற்கு அந்த போதகர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லும் நபர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவராக அறியப்பட்டிருக்கிறாரா? மக்கள் அவருடைய கூட்டங்களுக்கு செல்வதற்கான காரணம் அதுதானா? அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக சுவிசேஷத்தை கேட்க செல்கிறார்களா? அல்லது அங்கே குணமாக்குதலுக்கும் வேறு சில உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? இதை நாம் மிகவும் துல்லியமாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய முதன்மையான வேலை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மட்டுமே ஆகும். மார்க்கு சுவிசேஷத்திலே குஷ்டரோகியின் அற்புதத்தினாலே ஏற்பட்ட இந்த பரபரப்பின் காரணமாக நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்திற்கு மிகுந்த தடை உண்டாயினது என்று பார்க்கிறோம். இதனால் தான் அவர் கப்பர்நகூமை விட்டு சில காலம், எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் வெளியேறி பின்னர் மீண்டும் திரும்பி வந்தார். அடுத்ததாக இயேசு மீண்டும் திரும்பி வந்தபோது அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தி எங்கும் பரவியது. இது ஒரு குறிப்பிட்ட திட்டுவட்டமான வீட்டை குறிக்கிறது. எனவே கேள்வி என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலே எந்த வீடு குறிப்பிடப்பட்டுள்ளது? முதல் அதிகாரத்திலே அவர் அன்று காலை ஜெப ஆலயத்திற்கு சென்ற பிறகு சீமோன் மற்றும் அந்திரேயாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த மனிதர்கள் கூரையை பிரிக்க தொடங்கிய போது அவர்கள் சீமோன் பேதுருவின் வீட்டின் கூரையை தான் பிரித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் நம்ப முடிகிறது. பேதுரு அமைதியாக ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று அவர்களை எப்படி செய்ய அனுமதித்திருப்பான் என்று கற்பனை செய்வது கடினம்தான். சீமோன் பேதுரு அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அவர்களை காவல்துறையை வைத்தே மிரட்டியிருப்பான் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அது அவனுடைய வீடு. இயேசு கப்பர்நகூமுக்கு திரும்பி வந்துவிட்டார் என்றும் அவர் சீமோன் பேதுருவின் வீட்டிலே இருக்கிறார் என்றும் செய்தி எங்கும் பரவியது. மார்க் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதாகவே இருந்தது. இன்றைக்கும் நாம் அந்த வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உணர்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கும் அதன் நம்பகத்தன்மைக்கும் அது தவறே இல்லாதது என்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே அதுவாகும். இது குறித்து எனக்காக நான் செய்யும் ஜெபம் என்னவென்றால், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மேல் எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை தாரும் என்பதே ஆகும். இன்றைக்கு அது மக்களின் இருதயங்களிலேயும் மக்களின் வாழ்க்கையிலேயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அது எனக்கு என்ன செய்தது என்பதையும் நான் அறிவேன். இதன் விளைவாக எனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட இன்னும் அதிக நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். நான் உங்களிடத்தில் மிகவும் வெளிப்படையாக சொல்கிறேன், சில நேரங்களிலே இது யாருடைய இருதயத்திலாவது அல்லது வாழ்க்கையிலாவது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று நான் யோசிப்பதுண்டு. எனக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்னிடத்தில் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை என்றும் இது ஒருபோதும் அவரிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாது என்றும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே இயேசு அவர்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்தார் என்று இங்கே வாசிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்பொழுது நம்முடைய கவனம் மற்றொரு குழுவின் பக்கம் திரும்புகிறது. அது 5 பேர் கொண்ட ஒரு சிறிய குழுவாகும். அவர்கள் கப்பர்நகூமின் தூசி நிறைந்த சாலையிலே இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். நம்முடைய கவனம் இந்த 5 பேர் கொண்ட சிறிய குழுவின் மீது திரும்புகிறது. அவர்கள் பார்க்க இப்படித்தான் இருக்கிறார்கள்.
ஒரு மனிதன் திமிர்வாத நோயால், அதாவது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பாவம் அந்த மனிதன். அவனால் சொந்தமாக அங்கே வந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் படுக்கையறை கிடக்கிறான். மற்ற 4 பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக மாறி அந்த படுக்கையின் 4 மூலைகளையும் பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள். அங்கே இருக்கும் மக்கள் கூட்டமானது வாசல்களையும் ஜன்னல்களையும் கூட முழுமையாக அடைத்து கொண்டிருப்பதால் அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. இன்றைக்கு சபை ஊழியங்களிலே மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக செய்யப்படுவது இந்த சிறு குழுக்களை நியமிப்பதுதான் என்பதை நான் கண்டறிந்திருக்கிறேன். ஒரு சபையின் போதகர் பெரும்பாலும் இந்த குழுக்களைத்தான் சார்ந்து இருக்கிறார். இன்றைக்கு சபை ஊழியங்கள் பெருமளவிலே பல்வேறு அமைப்புகளின் குழுக்களாலேயே செய்யப்படுகின்றன. ஒருவர் குழு என்பது கூட்ட நடவடிக்கைகளை குறித்து வைத்துக்கொண்டு மணிக்கணக்கான நேரத்தை வீணடிப்பவர்களால் ஆனது என்று சொன்னார். மற்றும் ஒருவர் குழு என்பது தனித்தனியாக எதையும் செய்ய முடியாத, ஆனால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே எதையும் செய்ய முடியாது என்று தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களின் கூட்டம் என்று சொன்னார். பொதுவாக குழுக்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். நாம் இன்றைக்கு செய்வது போல அவர்களும் செய்திருந்தால் இந்த சிறிய குழுவிலும் ஒரு கமிட்டி இருந்திருக்கும். அவர்களிலே ஒரு வாசல் குழு இருந்திருக்கும். அவர்கள் முன்னால் வந்து சுற்றிலும் பார்த்துவிட்டு பின்னால் திரும்பி சென்று உங்களால் வாசல் வழியாக உள்ளே போக முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். பின்னால் அவர்களிடத்தில் ஒரு ஜன்னல் குழு இருந்திருக்கும். அவர்கள் முன்னே சென்று சுற்றிலும் பார்த்துவிட்டு திரும்பி வந்து உங்களால் ஜன்னல் வழியாகவும் உள்ளே போக முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். நல்ல வேளையாக அவர்களிடம் ஒரு கூரை குழு இருந்தது. அந்த கூரை குழு திரும்பி வந்து நாம் இவரை கூரை வழியாக கீழே இறக்க முடியும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே ஒருவேளை உங்களிடத்தில் போதுமான எண்ணிக்கையிலே குழுக்கள் இருந்தால் அதில் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக செயல்படும். எப்படியோ அவர்கள் அவரை கூரை வழியாக கீழே இறக்குவது என்று முடிவு செய்தார்கள். எனவே இந்த மனிதர்கள் கூரையை பிரிக்கும் வேலையிலே இறங்கினார்கள். அவர்கள் அவரை கிறிஸ்துவின் முன்னே கீழே இறக்கிய பொழுது தாங்கள் அந்த கூட்டத்தை கலைத்து விட்டோம் என்பதை உணர்ந்து அவர்கள் சங்கடப்பட்டிருப்பார்கள். நடந்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு அது எவ்வளோ பெரிய இடையூறாக இருந்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த சமயத்திலே இயேசு என்ன போதித்து கொண்டிருந்தார் என்பதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அது திடீரென்று நிறுத்தப்பட்டது. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து புன்னகைத்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக அப்படி செய்திருப்பார் என்று தான் நான் உறுதியாய் நம்புகிறேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். யாருடைய விசுவாசம்? அது இந்த மனிதர்களின் விசுவாசம். நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் பல வருடங்களாக இது என்னை குழப்பிக் கொண்டே இருந்தது. இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டதற்கு இந்த 4 மனிதர்களின் விசுவாசம்தான் காரணம் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பதை ஆழமாக படிக்கும் பொழுது அவருடைய விசுவாசம் இவனை ரட்சிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். ஒருவருக்கு தெய்வ பக்தியுள்ள தாய் இருப்பது மிகவும் ஆசீர்வாதமானதுதான். ஆனால் உங்கள் அம்மாவின் முந்தாவணியை அல்லது துப்பட்டாவை பிடித்து கொண்டு உங்களால் பரலோகத்திற்கு போய்விட முடியாது. தெய்வ பக்தியுள்ள தந்தை இருப்பது அற்புதமான ஒரு காரியம்தான். ஆனால் உங்கள் தந்தை உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்களே விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் தான் விசுவாசிக்கிறவராக இருக்க வேண்டும். நாம் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 4 மனிதர்களின் விசுவாசம் அந்த மனிதனை ரட்சிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இவருடைய விசுவாசமானது அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசுவின் முன்னிலைக்கு வந்து அவர் அவனோடு தனிப்பட்ட முறையிலும் நேரடியாகவும் பேசுவதை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்தது. நன்றாக கவனித்தீர்களா? இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டபோது என்பது திமிர்வாதக்காரனை தன்னிடம் கொண்டு வருவதிலே அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை குறிக்கிறது. அவர் இதை கண்டபொழுதுதான் அந்த மனிதனுடன் தனிப்பட்ட ரீதியிலே பேசி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுவது படுக்கையை சுமப்பவர்கள்தான். அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் சுசேஷத்தை கேட்கும் பொருட்டு இவர்கள் வெளியே சென்று அவர்களை சபைக்குள்ளே அழைத்து வரும் விசுவாசமுள்ள ஆண்களும் பெண்களுமே நமக்கு தேவை. இன்றைக்கு அநேக மக்கள் பாவத்தின் திமிர்வாதத்தாலோ, அலட்சியம் என்னும் திமிர்வாதத்தாலோ, அல்லது தப்பெண்ணம் என்னும் திமிர்வாதத்தாலோ முடங்கி போய் கிடக்கிறார்கள். நீங்கள் அந்த படுக்கையின் ஒரு மூலையை பிடித்து அவர்களை உள்ளே அழைத்து வராவிட்டால் சுசேஷம் பிரசங்கிக்கப்படும் சபைக்குள்ளே அநேக மக்கள் வரப்போவதே இல்லை. அதைத்தான் இந்த மனிதர்கள் செய்தார்கள். இந்த ஏழை மனிதனை கர்த்தராகிய இயேசுவிடம் அழைத்து வந்து அவர் அவனுடன் தனிப்பட்ட முறையிலே பேசி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதை கேட்க வைப்பதற்கான விசுவாசம் அவர்களிடத்திலே இருந்தது. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக
மார்க் எழுதின சுவிசேஷம் 1 மற்றும் 2 அதிகாரங்களிலே உள்ள மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக, ஒரு பிஸியான, ஒரு பரபரப்பான ஊழியத்திற்கு நடுவிலும் அதிகாலையிலேயே எழுந்து வனாந்திரமான இடத்திற்கு சென்று ஜெபித்த இயேசுவின் முன்மாதிரியை நாம் பார்த்தோம். இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? இரண்டாவதாக, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகியை இயேசு மனதுருகி தொட்டு சுத்தமாக்கியதன் மூலம் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்க குணத்தையும் நாம் உணர்ந்து கொள்வோமா? மூன்றாவதாக, 4 நண்பர்கள் காட்டிய விசுவாசமும் விடாமுயற்சியும் ஒரு மனிதனை இயேசுவின் சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது. அவருடைய விசுவாசம் அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட பாவ மன்னிப்பையும் சரீர சுகத்தையும் பெற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட படுக்கையை சுமப்பவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். பாவத்திலும் அலட்சியத்திலும் தப்பெண்ணங்களிலும் முடங்கி கிடக்கும் மக்களை நம்முடைய விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசுவிடம் வழிநடத்த நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் திட்டமிடும் காரியங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானித்த உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆழமான சத்தியங்களை உங்கள் இருதயங்களிலே கிரியை செய்ய பண்ணி உங்களை சுசேஷத்தின் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு எங்கே போய் ஜெபம் பண்ணினார்? இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு எங்கே போய் ஜெபம் பண்ணினார்? ஆப்ஷன் ஏ, வனாந்தரமான ஒரு இடத்தில். ஆப்ஷன் பி, மலையின் மேல். ஆப்ஷன் சி, கடற்கரையில். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாலை ஜெபம் மற்றும் ஊழியம் குறித்து இன்று தியானித்தோம் நேயர்களே. ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் அவர் அதிகாலை ஜெபத்தை விடவே இல்லை. நமக்கு அவர்தான் முன்மாதிரி. இன்று நம்முடைய முதல் நேரம் யாருக்கு அல்லது எதற்கு கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து சரி செய்து கொள்வோம் நேயர்களே. அதுபோல குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான நோயாக இருந்த அந்த காலகட்டத்தில் மற்றவர்களால் துரத்தப்படும், புறக்கணிக்கப்படும் குஷ்டரோகிகளிடம் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வித்தியாசமாக நடந்து கொண்டுள்ளார் பாருங்கள். தொட்டு சுகமாக்கிய அவரின் மனதுருக்கம்தான் என்ன? கிறிஸ்துவில் காணப்பட்ட அதே கரிசனை நம்மிடம் உண்டா? இயேசுவை நோக்கி படுக்கையை சுமந்த நண்பர்களும் பாராட்டுக்குரியவர்களே. இன்று நாமும் அநேகம் பேரை கிறிஸ்துவிடம் சுமந்து வர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20 பின்பாகம்.